முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். ஹாய், வெல்கம் டு aari கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் ஸ்லீவ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் பார்க்க கொஞ்சம் கிராண்டாக இருந்த மாதிரி இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். நான் வந்து இதோட பிங்க் கலரில் ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். இதோட சாரீ கலர் வந்து ப்ளூ கலர். எனக்கு ஒரு மாடல் அனுப்பியிருந்தாங்க. அந்த மாடல் மாதிரியே நான் ஸ்டிச் பண்ணுறதுனால ஸ்டார்டிங்கில் நான் எப்போவுமே 3 லைன் ஆரி செயின் ஸ்டிச், அதாவது ஜரி த்ரெட்டில் தான் போடுவேன். இதில் வந்து அவங்க சாரீ கலரில் போட்டிருந்தாங்க. அதனால் நானும் ஸ்டார்டிங்கில் 2 லைன் ப்ளூ கலர் சில்க் த்ரெட்டை வச்சு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா 3 லைன் ஜரி த்ரெட்டை வச்சு செயின் ஸ்டிச் போடுறேன். என்னோடய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு செயின் ஸ்டிச் போட தெரிலனா என்னோடய சேனலில் ஏற்கனவே செயின் ஸ்டிச் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பேசிக் செயின் ஸ்டிச், அப்புறம் வந்து ஆரி செயின் ஸ்டிச் போட தெரியலையா அந்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா அதில் போய் பார்த்துக்கோங்க. ஆரி ஒர்க்குக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து செயின் ஸ்டிச்சும் எண்ட் நாட்டு தான். இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். எண்ட் நாட்லேயுமே 2 டைப் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படின்னா நான் ஓரலாக சொல்கிறேன். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா உள்ளே போய் பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த செயின் ஸ்டிச் தான். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் எல்லா ஸ்டிச்சஸுமே வரும். இப்போது செயின் ஸ்டிச் எப்படி போடுவோம்னா, த்ரெட்டு சில்க் த்ரெட்டோ நார்மல் த்ரெட்டோ எதில் நம்ம போடுறோமோ அதை 2ஆக எடுத்துகிட்டு நாட் போட்டுட்டு கீழே ஒரு கை வச்சு பிடிச்சிக்கணும். மேலே இந்த ஊசியில் இது கீழே குத்தி கீழே உள்ள நூலை மேலே எடுத்து திரும்ப நமக்கு எவ்வளோ கேப் தேவையோ அதுக்கப்புறமா எடுத்து அதில் மேலேருந்து கீழே குத்தி அந்த கீழே உள்ள நூல் வந்து மேலே வரணும். அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். நம்மளோட ஊசி வந்து 90 டிகிரியில் இருக்க மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட கிளியர் வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா போய் பார்த்துக்கோங்க. இப்போ 2 லைன் வந்து சாரீ கலர் த்ரெட்டு வச்சு நான் 2 லைன் செயின் ஸ்டிச் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து கோல்டு கலரில் ஜரி, இது இந்த பார்டரே தெரிந்து பாருங்கள். கோல்டு கலரில் ஜரிங்கிறதுனால நான் கோல்டு கலர் ஜரி த்ரெட் வச்சு 3 லைன் செயின் ஸ்டிச் போட போகிறேன். இப்போ முன்னாடிலாம் நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் தான் இருந்துச்சு ப்ளவுஸஸ் எல்லாமே, அதாவது சாரீ வர்றதெல்லாம். இப்போ சில்வர் கலர், காப்பர் கலர் அந்த மாதிரிலாம் கலர்ஸ் வந்துருச்சு. ஆன்டிக் கலர் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் நம்ம வந்து சாரீ வாங்குறப்ப மெயினாக பார்க்க வேண்டியது என்ன கலரில் இருக்குது, அதாவது என்ன ஜரி யூஸ் பண்ணியிருக்காங்க அதை பார்த்து தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இப்போ காப்பர் கலரில் சாரீக்கு கோல்டு கலர் போட்டோன்னா நமக்கு நல்லா இருக்காது. அதனால் நம்ம இப்போ சாரியோட கலர், இப்போ ஒருவேளை அவங்களுக்கு சாரீ தராமல் இருக்கலாம். அப்படி தராமல் இருந்து ப்ளவுஸ்லேயும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட கஸ்டமர்கிட்ட கேட்டுக்கோங்க, என்ன கலரில் உங்களோட சாரீ வந்து என்ன ஜரி இருக்குது, காப்பர் ஜரியா இல்லைன்னா கோல்டு ஜரியில் இருக்கா, சில்வர் ஜரி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல கேட்டுக்கோங்க. அப்படி இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு சாரீக்கும் ப்ளவுஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்துடும். அதனால தான் முதல்ல நான் சொல்கிறேன். இப்போ வந்து எனக்கு சாரீ வந்து இதில் கொடுத்துருக்கு, ப்ளவுஸ்லேயே இருக்குது கோல்டு கலர். அதனால் கோல்டு கலர் ஜரி வச்சு நான் 3 லைன் செயின் ஸ்டிச் போடுறேன். நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடும்போதே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. அதனால் மேக்ஸிமம் வந்து செயின் ஸ்டிச் எல்லாமே சேமாக வர மாதிரி வந்துடும். இதுவே உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு பார்டர் மாதிரி வந்துடும் 3 லைன். இந்த 3 லைன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங்லேயே பீட்ஸ் வச்சு போடுறப்ப உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது அந்த பீட்ஸில் ஊசி உடைய வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் பீட்ஸில் பட்டுச்சுன்னா பீட்ஸ் ஒழிஞ்சு நம்ம போட்டிருக்க ஸ்டிச் எல்லாமே நம்ம வந்து நார்மல் மிஷின் த்ரெட்டை யூஸ் பண்ணி பீட்ஸையுமே நம்ம செயின் ஸ்டிச் தான் போடுவோம். ஒரு பீட் விட்டினாலே அந்த ஸ்டிச் வந்து ரிமூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம ஸ்டார்டிங்கில் 3 லைனில் வந்து செயின் ஸ்டிச் போடுறோம். இது மாதிரி நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ண அப்புறமா பேக் சைடில் லேசாக கம் போட்டு நம்ம போட்டிருக்க ஸ்டிச்சிலெல்லாம் கம் போட்டோம் அப்படின்னா அந்த நம்ம ஸ்டிச்சஸ் வந்து விடாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப போடாமல் லைட்டாக நம்ம ஸ்டிச்சஸ் தெரியும்ல, பேக் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறதெல்லாம். அதில் வந்து நாட் வர்றதுலையோ இல்லை நம்ம ஸ்டிச் பண்ணி வர்றதுலாம் லைட்டாக போட்டோம் அப்படின்னா வந்து ஒரு இடத்துல விட்டாலும் கண்டினியூவாக விடாது. ஒரு இடத்துல விடாமல் இருக்குன்னா நல்லா போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் 3 லைன் ஜரி த்ரெட்டுக்கு அப்புறமா 4 mm பீடு எடுத்திருக்கேன். 4 mm பீடு நீங்கள் இப்படி அதாவது பஞ்சாக வாங்கினீங்க அப்படின்னா அதில் வந்து ரிமூவ் பண்ணி எடுக்காதீங்க. இப்படி நம்ம அதிலருந்தே ஊசியை உள்ளே விட்டோன்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இதுக்கப்புறமா ஒவ்வொரு பீடு நம்ம 4 mm பீடுனாலும் சரி, 2 mm பீடுனாலும் சரி, 2 mm பீட்லேருந்தே நம்ம வந்து ஒவ்வொரு பீடாக தான்
ஸ்டிச் பண்ணணும். 2 பண்ணக்கூடாது. நம்ம இதுக்கும் நார்மல் மிஷின் த்ரெட் தான் யூஸ் பண்ணணும். கீழேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு பீட்ஸாக விட்டு இப்போ நம்ம வந்து நீடில் ஃபுல்லாகவே வந்து லோட் பண்ணி எடுத்திருக்கோம். இதை வந்து அந்த விரலை வச்சு ஒவ்வொரு பீடாக கீழே எடுத்தோன்னா வரும் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துகிட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஒவ்வொரு பீடுக்குமே வந்து ஸ்டிச் பண்ணணும். நார்மல் மிஷின் த்ரெட்டை வச்சு தான் எதுவும் ஸ்டிச் பண்ணுறோம். இந்த மாதிரி பீட்ஸு எல்லாமே வந்து பீட்ஸு, சுகர் பீடு, ஸ்டோன் செயின் இந்த மாதிரி எல்லாமே வந்து நார்மல் மிஷின் த்ரெட் வச்சு தான் ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ இது ஃபுல்லாகவே வந்து ஒவ்வொரு பீட்ஸாக விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும். லாஸ்ட்டில் நாட் போடும்போதும் பார்த்து கவனமாக போடுங்க. இப்போ லாஸ்ட்டில் நாட் போடும்போது இந்த ஒரு பீட்ஸ்குள்ளே விட்டும் போடலாம். அப்படி இல்லைன்னா அப்படியும் போட்டுட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு நாட்டும் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகாது. இந்த மாதிரி பஞ்சாக இருக்க, அதாவது இந்த நூலில் கோர்த்து நீளமாக தொங்குற மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி உள்ள பீட்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு உருவி அப்படி ரிமூவ் பண்ணி வைக்காதீங்க. இந்த மாதிரியே வச்சுக்கோங்க. அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் இது ஊசியை அந்த நூல் உள்ளேயே விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஊசியில் வந்து லோட் ஆயிரும். ஒவ்வொரு டைமும் அதே மாதிரி லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்து பண்ணணும். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் பாக்ஸில் ரிமூவ் பண்ணி வைக்காமல் இந்த மாதிரியே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒவ்வொரு பீட்ஸாக எடுத்து தான் ஸ்டிச் பண்ணணும். ஒவ்வொரு டைமும் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துருக்க நூலை வந்து விட்டுறாதீங்க, அதிலேருந்து ரிமூவ் ஆயிரும். அதனால் அதை மட்டும் லைட்டாக பிடிச்சிக்கோங்க. இல்லைனா ஒரு நாட் போட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பீட்ஸும் எடுக்கும்போதும் நீங்கள் அந்த விரல் யூஸ் பண்ணி ஒவ்வொரு பீடாக விட்டிங்கன்னா அது ஒவ்வொரு பீடாக உங்களுக்கு கீழே ஸ்டிச் பண்ணுறதுக்கு வரும். இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் பீடில் ஒரு லைன் போட்டுட்டு சென்டரில் ஒரு 2 பீடு விட்டுட்டு அடுத்தால 4th பீடில் ஒரு லைன் போட போகிறேன். இது வந்து சேமாக இருக்கிற மாதிரி இப்போ நான் எப்படி எடுத்திருக்கேன்னா ஸ்கேலில் ஒரு 3 சென்டிமீட்டர், அதாவது 3 சென்டிமீட்டர் இருக்கிற அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் 2 பீட்ஸ் கேப் விட்டு ஒவ்வொரு லைன் போட்டு இதில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எப்படி போடுறேன் அப்படிங்கிறது பாருங்கள். இப்போ ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்ச அப்புறமா நம்ம ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் ஒன்னில் ஒரு லைன் போட்டுட்டு ஏற்கனவே நான் லைன் போட்டு வச்சுட்டேன் நான் சொன்ன மாதிரி. இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த 3 சென்டிமீட்டர் வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் நான் வந்து சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா ஒரு 4 mm பீட், அதுக்கப்புறம் ஒரு 2 mm பீட், அந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி முடிப்பேன் ஒவ்வொரு லைன்லேயும். முடிச்சுட்டு இடையில இருக்கிற கேப்பில் இது சாரீ வந்து ப்ளூ கலர் அப்படிங்கிறதுனால ப்ளூ கலரில் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக் க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு அது காஞ்சதுக்கப்புறமா அதுக்கு மேலேயே வந்து ஜரி த்ரெட்டை வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் இந்த லைனோட அதாவது ஒரு 70%க்கும் மேலே 80% வரைக்குமே அந்த லைனுக்கு 80% வரைக்குமே நம்ம சுகர் பீட் வச்சு போட்டுட்டு ஒரு 4 mm பீட் ஒரு 2 mm பீடு வர்ற அளவுக்கு நம்ம கேப் விட்டுட்டு மீதி ஃபுல்லாகவே வந்து சுகர் பீடை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஒரு 4 mm பீடும் அதுக்கப்புறமா ஒரு 2 mm பீடும் வர மாதிரி பண்ணிவிட்டு அதில் நாட் போட்டு ஒவ்வொரு இதுலேயும் நம்ம நாட் போடணும். நாட் போட்டு முடிச்சுட்டு திரும்ப அதுக்கடுத்தால நம்ம 2 பீட்ஸ்க்கு கேப் விட்டு அடுத்தால 4th பீடில் நான் லைன் போட்டிருக்கேன். திரும்ப அதுலேயும் அதே மாதிரி தான் ஃபுல்லாக சுகர் பீட் போட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 mm பீட் அப்புறம் ஒரு 2 mm பீட் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாகவே இப்போ நான் எந்த வரைக்கும் ஹேண்டுக்கு நான் கொடுத்துருக்கேனோ அது ஃபுல்லாகவே அதே மாதிரி 2 பீடு கேப் விட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத. பாருங்கள் இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ண போகிறேன். ஒரு 4 mm பீட் ஒரு 2 mm பீட் அந்த மாதிரி போட்டுட்டு நாட் ஒவ்வொரு இதுலேயும் நாட் போடணும். நாட் போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் 2 பீடு தள்ளி 4th பீடில் அதே மாதிரி சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு 4 mm பீட் ஒரு 2 mm பீட் போட்டு நாட் இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து 2 பீட்ஸ் கேப் விட்டு ஃபுல்லாகவே ஃபில் பண்ண போகிறேன். இதை பாருங்கள் இந்த மாதிரி தான் போடணும். இது நான் வந்து 3 சென்டிமீட்டர் நோட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு எல்லாம் சேமாக வரும். உங்களுக்கு இவ்வளோ கேப் வேண்டாம், இதோட கம்மியாக வேணும் இல்லை இதோட அதிகமாக வேணும்னா நீங்கள் அதுக்கு ஏற்றாப்புல வந்து
நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து எல்லாமே சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி இல்லாமல் நீங்கள் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று பெருசு அதுக்கப்புறம் சிறுசு அப்படி வந்தும் பண்ணலாம், அந்த மாதிரியும் பண்ணலாம். நம்மளோட விருப்பம் தான். எப்படினாலும் எனக்கு கொடுத்துருந்த ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி இருந்ததுனால நான் அதே மாதிரியே போட்டிருக்கேன். இப்போ ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ இதோட சென்டரில் இருக்கிற கேப்பில் வந்து நான் இந்த ப்ளூ கலர் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்காக ஃபேப்ரிக் லுக் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். இதே மாதிரி பாருங்கள், ஒவ்வொரு கேப்லேயும் 4 ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இது ஃபுல்லாகவே பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் காயறதுக்கு கேப் விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஜரி த்ரெட்டை வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். கோல்டு கலர் ஜரி த்ரெட்டை வச்சு ஃபுல்லாக வந்து அதாவது பீட்ஸை அந்த ஸ்டோனை சுற்றி ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாகவே அதாவது நீங்கள் ரங்கோலி கோலம்லாம் பார்த்துருப்பீங்களா, நம்ம ஒரு டாட் வச்சுட்டு அதை சுற்றி நம்ம போட்டிருப்போம்ல, அதே மாதிரி தான் இதுலேயும் இதை சுற்றி நான் வந்து ஜரி த்ரெட்டை வச்சு செயின் ஸ்டிச் போட போகிறேன். இப்போ பாருங்கள், இப்படி தான் போட போகிறேன். பாருங்கள், இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் செயின் ஸ்டிச் போடணும். முதல்ல ஸ்டார்டிங்கிலேருந்து ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் கீழேயும் மேலேயுமா சுற்றிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரிவர்ஸில் வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே கவர் ஆயிரும். இப்போ இது நான் பேஸ்ட் பண்ணியிருக்க எல்லா ஸ்டோன்லேயுமே வந்து இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற கையில் மீதி உள்ள கேப்பில் வந்து அங்கே புட்டாஸாக இருக்க மாதிரி, அதாவது நம்ம இப்போ இந்த லைன் போட்டிருக்கிறதுல லாஸ்ட்டில் ஒரு 4 mm பீட் ஒரு 2 mm பீடு வர்ற மாதிரி போட்டிருக்கோம்ல, அதையே இது பண்ணி நம்ம சுகர் பீடும் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு சுகர் பீடு, ஒரு 4 mm பீடு, ஒரு சுகர் பீடு, இந்த மாதிரி வந்து அங்கங்கே இருக்கிற மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபைனலாக மீதி இருக்க இடம் வந்து ரொம்ப கேப்பாக இருக்கிறதுனால அந்த கேப் தெரியாத அளவுக்கு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இடமா, அதாவது ஒரு லைன் ஃபுல்லாக கொஞ்சம் இதுவுமே நான் வந்து ஒரு மெஷர் பண்ணி தான் போட்டிருக்கேன். அதுக்கு இடையில வர மாதிரி அடுத்த லைன் போட்டிருப்பேன். அந்த மாதிரி தான் நான் போட்டிருப்பேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சுகர் பீட், ஒரு 4 mm பீட், ஒரு 2 mm பீட், அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். 2 இதுக்கு நடுவில் வர மாதிரி நான் போடுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே போடுறேன். இப்போ ஃபுல்லாக போட்டதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போது நான் ஃபுல்லாகவே நம்ம எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா, இப்போ ஒரு 2 சென்டிமீட்டருக்கு நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா 2க்கும் நடுவில் வர மாதிரி ஒரு நெக்ஸ்ட் லைனில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், 2 கேப்புக்கும் நடுவில் மேலே இருக்குது, அதே மாதிரி தான் போட்டிருக்கேன். இப்போ ஃபுல்லாகவே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.